வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று போட்ஸ்வானாவில் அந்நாட்டு குடியரசுத் தலைவர் திரு டுமோ போகோவுடன் வணிகம், முதலீடு, தொழில்நுட்பம், விவசாயம், பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். பூட்டான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு இந்தியா 4000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கும் என்று அறிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் இம்மாதம் 6 மற்றும் 11 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் 66.91% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் ஓட்டுப்பதிவு சதவிகிதம் அதிகமாக உள்ளது. பீகாரில் 1951 முதல் நடைபெற்ற தேர்தலில் இம்முறையே அதிக வாக்குகள் பதிவாகி உள்ளன என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாட்டில் சென்ற மாதம் இறுதியில் நிகழ்ந்த மெலிசா சூறாவளியால் 45 பேர் உயிர் இழந்துள்ளதாகவும் 15 பேரை காணவில்லை என்றும் அந்நாடு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த சூறாவளியினால் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் 1000க்கும் அதிகமானோர் 88 அவசரகால முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதியாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.